ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப குயிக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்ல போகிறேன். இதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறது சத்து மாவு. இந்த சத்து மாவு பவுடர். இது நீங்கள் ஹெல்த் மிக்ஸ்னு நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும். நான் இது வீட்டிலேயே அரைச்சது. அது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த சத்து மாவு பவுடர் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு 2 டம்ளர் பால் எடுத்துகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் கூட லம்ஸே ஃபார்ம் ஆகாமல் ஃபுல்லாக நல்லா கரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ஒரு சின்ன லம்ப் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் சத்து மாவு பண்ணும்போது அது மாதிரி கரைச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறமேலா அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக நீங்கள் ஸ்டர் பண்ணிகிட்டே வரலாம். இது எக்ஸாக்டாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்டர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறமேல அது ஒரு ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது ஃபார்ம் ஆகிடும். அப்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமேல சர்க்கரை எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்கவே வேணாம். ஒரு 7 o'clock சம்டைம்ஸ் சில பேர் ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரி டைம்லலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 6 o'clock ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட போதும். 10 மினிட்ஸ் தான் அது. அண்டு ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது நல்ல கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் ஆகிடும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்காது. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் நான் ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்ததுனால அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமேல இது கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இதில் நான் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன், நாட்டு சக்கரை. இது நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆப்ஷனல் பட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் மார்னிங் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லைன்னா வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தது, டாக்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். பட் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டர் தாராளமாக கொடுக்கலாம். நெய் இல்லாட்டி பட்டர் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது 3மே ஆப்ஷனல். இதில் 3ல் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப நல்லா வந்துருச்சு. அதே மாதிரி அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது உங்களோட எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இது காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 hours உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. இது ஒருத்தங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பர்சனுக்காக இந்த கண்டென்ட். இது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டம்ளர் பால். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் தான் அதோட ப்ரிப்பரேஷனு. சிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது அடி பிடிச்சிரும், அது ஸ்மெல்லும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அது மாதிரி பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி 10 மினிட்ஸில். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்த்தி.